மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி பேக் டு பேக் 2 எபிசோட்ஸ்மே இன்னைக்கு தான் சேர்த்து வச்சுட்டு பார்த்தேன். நிவின் வந்துட்டு விஜய் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுவாரோ மாட்டாரா, இல்லை அப்படியே நைஸாக அவங்க வீட்டுக்கு எஸ்கேப்லாம் ஆயிடுவாரோ அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி அவர் வந்து விஜய் வீட்டிலேயே ஸ்டே பண்ணிட்டாரு. அவருடைய அந்த கோவத்தையுமே யமுனா கிட்ட பெருசாக வெளிப்படுத்தினாரு. ஸோ இன்னுமே யமுனா வந்து அந்த கண்ணை கசக்கிட்டு அழுதுகிட்டு அந்த பழைய விஷயங்களை சொல்லி சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்கமிங்கில் வந்து நிவின் இப்படியே இருக்கிறத பார்த்து அவங்களே ஏதாவது போல்டான ஒரு லேடியாக மாறுறதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போல்டாக மாறி நான் வந்து படித்து ஐஏஎஸ் ஆகிட்டு அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டெசிஷன் எடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த வீக்காவோடைய அந்த பழைய வைப் வந்து ரீசெண்ட் எபிசோட்ஸாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயுமே இன்னைக்கு எபிசோட் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து பியூர் வீக்கா வைப்ஸ்னு தான் சொல்வேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டிவியில் பாருங்க. உண்மையாவே அவங்களுடைய கான்வர்சேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்வேன். பட் இந்த வீக் வந்து மிடில் வீக் ப்ரோமோவே வரல, ஏன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி இன்னைக்கு ப்ரோமோ வந்தாலும் வரலாம். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வந்து காவேரியோடைய பர்த்டே செலிப்ரேஷன் நோக்கி தான் போகுது. பிகாஸ் விஜய் வந்து இன்னைக்கே அந்த கான்வர்சேஷனில் என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிவின்க்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்கை வந்து பிரேக் பண்ணீங்க இல்லையா, அதையே நான் கிஃப்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ரியாக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் லைவாக பாருங்கள். அண்ட் இன்னொரு சைடு வந்து அஜய், ராகினி அண்ட் சித்தப்பா இவங்க ட்ராக். ராகினி வந்து இப்போவுமே அந்த வெண்ணிலா கூட்டு வந்தால் தான் நான் கூட சேர்ந்து வாழ்வான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சித்தப்பா வந்து ஏதோ பெருசாக பிளான் பண்ணி வெண்ணிலாவுடைய என்ட்ரியை கூடிய சீக்கிரமே வர வைக்க போகிறாரு. அண்ட் வெண்ணிலா வந்து இன்னும் ஷூட்டிங்கில் ஜாயின் ஆகலை. பிகாஸ் அவங்க வந்து ஒரு குட்டி ஹனிமூன் கூட சொல்ல முடியாது, மினி மூன் போல் சின்ன சென்னையில் தான் வந்துட்டு ஏதோ ஒரு ரெசார்ட்டில் இருக்காங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் பேரா இருக்க பிக்சர்ஸ்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். பட் கண்டிப்பாக இந்த ஷெடியூலில் அவங்க வந்து ஜாயின் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவின் வந்து விஜய் அண்ட் காவேரியை பார்த்து மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிளில் பர்ஃபெக்ட் கப்பிளில் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எஸ், நிஜமாவே அவங்க வந்து மேட் ஃபார் ஈச் அதராக தான் இனிமேல் வந்து இன் ஃபியூச்சரில் அவங்க வாழ்ந்து காட்ட போகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக இன்றைக்கி அவர் சொன்ன விஷயம் இருந்துச்சு. ஸோ டைம் சேஞ்ச் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அப்கமிங் வீக் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் எபிசோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ஹை வோல்டேஜ் தான் போச்சு. இன்றைக்கி வந்து டிஆர்பி கிடையாது, நீங்கள் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நாளைக்கு தான் வந்து டிஆர்பி வரப்போகுது டியூ டு காந்தி ஜெயந்தினால. நிவின் யமுனா அந்த ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக் எந்த அளவுக்கு டிஆர்பியாக வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.